ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்பி காயின். இந்த வீடியோவில் ரூபாய் நாணயத்தை பற்றி தற்போது பார்ப்போம். 1999 ஸ்டார் குறியீடு உள்ள ஹைதராபாத் மின்ட் நாணயம். பின்புறம் அசோக முத்திரை இந்தியா என்றும், சத்தியமே ஜெயமே என்றும், பாரத் என்றும் எழுதியிருக்கும். இந்த நாணயம் மொத்தம் 4 மின்ட்டில் அச்சிடப்பட்டுள்ளது. நொய்டா மின்ட், மும்பை மின்ட், கொல்கத்தா மின்ட், ஹைதராபாத் மின்ட் என்று 4 மின்ட்டில் இந்த நாணயம் தயாரிக்கப்பட்டுள்ளது. நொய்டா மின்ட் நாணயம் என்பது ரவுண்டு டாட் குறியீடு இருக்கும். வருஷத்திற்கு கீழே ரவுண்டு டாட் குறியீடு இருக்கும். அந்த நாணயம் ரூபாய் வரை விலை போகும். மும்பை மின்ட் நாணயம் வருஷத்திற்கு கீழே டைமண்ட் குறியீடு இருக்கும். அந்த நாணயம் ரூபாய் வரை விலை போகும். கொல்கத்தா மின்ட் நாணயம் வருஷத்திற்கு கீழே நோ மின்ட் மார்க், எந்தவித மின்ட் மார்க்கும் இருக்காது. அந்த நாணயம் கொல்கத்தா மின்ட் நாணயம் 150 ரூபாய் வரை விலை போகும். கொல்கத்தா மின்ட் நாணயம் 150 ரூபாய் வரை விலை போகும். ஹைதராபாத் மின்ட் நாணயம் வருஷத்திற்கு கீழே ஸ்டார் குறியீடு இருக்கும். இந்த நாணயம் வருஷத்திற்கு கீழே ஸ்டார் குறியீடு இருக்கும். இந்த நாணயம் 200 ரூபாய் வரை விலை போகும். இப்போ நான் சொன்ன எல்லா விலையும் யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் மட்டும். நாணயம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். நல்ல நிலையில் இருந்தால் மட்டும் நான் சொன்ன இந்த விலைக்கு விலை போகும். இது போன்ற நாணயங்களை coinbazar.com, epay.com, indiamart.com போன்ற வெப்சைட் தளங்களில் விற்பனை செய்யலாம். இதே நாணயத்தில் எரர் நாணயமாக இருந்தால், அதாவது நாணயத்திற்கு இடையில் ஏதாவது அச்சு பிழைகள் இருந்தால், அந்த நாணயம் இன்னும் அதிகமான விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது. பொதுவாக நாணயங்கள் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் நாணயம் ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் விலை போகும். ரொம்ப சேதமடைந்த டேமேஜான நாணயங்கள் அவ்வளவு விலை போகாது. இதுவரை எங்களுடைய சேனலில் ஓல்டு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம். தவறாமல் ஏஆர்பி காயின் சேனல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.